வணக்கம் பெற்றோர்கள் அனைவருக்கும். இது முக்கியமான பதிவு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண் பிள்ளைகள் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போதே ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவங்க கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க. இதுக்கு பேரண்ட்ஸும் வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதில் 50% அந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய மாணவர்கள் கடைசியில் 6 மாதம் 8 மாதத்திற்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. இவன் கூட இனிமேல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒரு பஸ் பிரயாணத்தில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பயணிக்கும் போதே இவர் கூட நம்ம பயணிக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கக்கூடிய அந்த மைண்டுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு 80 ஆண்டுகள் அவங்க கூட வாழணும். இவர் சரியான வாழ்க்கை துணையாக வருவாரா அப்படிங்கிறத அவங்களால யோசிக்க முடியல. சற்று சிந்திச்சு பாருங்க. பெற்றவர்களாகிய நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு விளக்கமாக சொல்லித்தரணும். பாரதியாரனுடைய குயில் பாட்டு எல்லாரும் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதில் அந்த குயிலிங்கிற பொண்ணு, அவங்க குறவருடைய மகள், அவங்க சேரநாட்டில் பிறந்திருக்காங்க. அந்த அரசனுடைய இளவரசன் அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறான். அவங்க 2 பேரும் தான் ஒரிஜினலான லவர். 2 பேரும் மனசை பரிமாறிக்கிறாங்க. ஆனால் தாய்மாமன் வேற வழியே இல்லாமல் நமக்கு இவ்வளோ தூரம் செய்கிறானே அப்படின்னு சொல்லி உன் கூடயும் இருக்கேன் அப்படிங்கிறான், உன் கூடயும் வாழ்றேன்னு சொல்கிறான். அதே மாதிரி அங்கே வேடனுடைய மகனையும் திருமணம் முடிக்கிறதா அவங்க அப்பா ஒப்புதல் கொடுக்குறாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த பாரதியார் இப்போ நடக்கிற சூழ்நிலையை எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோசிச்சு பாரதியினுடைய குயில் பாட்டில் அதை கொண்டு வந்திருக்க முடியும். இப்படி நடக்க போகுதுன்னு அவருக்கு முன்கூட்டியே எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ தயவு செய்து நம் பிள்ளைகளை வளர்க்கறதுல மிக கவனத்தோட அவர்களுடைய எதிர்காலத்தை சீரழிச்சிக்காம, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா சகிப்புத்தன்மை அவங்கள்ட்ட ரொம்ப குறைவா இருக்கு. பேரண்ட்ஸ் ஆகிய நாம அவங்களுக்கு தேவைக்கு மேல செய்யறோம். அதனால அவங்களுக்கு எல்லாமே சொபிசிகேட்டடா வளர்க்கறதுனால ஹஸ்பண்டோடைய வீட்டுக்கு போகும்போது அதை அவங்களால சர்வைவல் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து புரிந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, போகிற பக்கம் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தாங்கி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தயவு செய்து நல்ல வழிகளை சொல்லி கொடுங்க. அப்போ தான் நம்ம குழந்தைகளும் நாமளும் நிம்மதியாக இருக்க முடியும். நன்றி.